குழந்தைங்க சரியா படிக்கிறதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணறதுக்கும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கும் கட் பிரெயின் ஆக்சிஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு ஷார்ட்டாக பார்த்தேன். உங்கள் குழந்தை சரியா படிக்கல கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னா அவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க ஒபிஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் ட்ரீட்மெண்ட் தேவை. குழந்தையோட கட்ல தான் 90% செரட்டோனின் டோப்பமைன் இதெல்லாம் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ். இவங்க தான் அவங்களோட மூடை வந்து கரெக்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க டிஸ்டர்ப்ட் ஆகிறதுனால குழந்தையோட ப்ராப்பரான கான்சென்ட்ரேஷனும் ஒழுங்காக படிக்கிறதுல நாட்டம் இருக்கிறதும் கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம்? வீட்டில் நம்ம சிம்பிளாக ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவோம். கேர்டு இருக்கு இல்லையா, தயிர் இருக்கு இல்லையா, தயிர் குழந்தைக்கு டெய்லி சாதத்தில் கொடுக்கறது மூலியமா நம்ம அவங்களோட ப்ரோபயோட்டிக் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறோம். இவங்க குட் பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால அவங்களோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் டிஹெச்ஏ, இபிஏ போன்ற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். இது அதிகமாக இருக்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கொடுக்கலாம், வால்நட் கொடுக்கலாம். ரொம்ப மோசமாக இருக்க குழந்தைங்களுக்கு சிரப் ஃபார்ம்லேயே இருக்குது, டிஹெச்ஏ அண்ட் இபிஏ சிரப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கொடுக்கறது மூலியமாக குழந்தைங்களுக்கு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரையும் அவங்களோட படிப்பில் நம்மளோட ஆர்வத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஈவன் லாட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆர் தேர். ஸோ உங்கள் குழந்தை ஸ்டில் படிப்பில் ஆர்வம் காட்டல, நாட்டம் இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு நீங்கள் பார்த்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். திஸ் இஸ் டாக்டர் சுரேந்திரன், கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன். டேக் கேர்.